ஹாய் மக்களே, ரிமைனிங் எபிசோட்ஸை பார்க்கலாம். சரச்சந்திரா பூமியை பார்த்து இந்த பேப்பரில் கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்ல பூமியோ மரமாக நிற்கிறா. மாமா, இவ இப்படி நிற்கிறத பார்த்தா இவளுக்கு அந்த ககன் மேலே இன்னும் காதல் இருக்கு போல இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டேஜ் மேலே காட்டின பாசல்ல பொய்யா? சொல்லு பூமி அப்படின்னு அவளை உலுக்கி விட, உங்கள் அப்பா இப்படி கத்துனது கூட உன் காதில் விழலைன்னா உன் மனசு எங்கம்மா இருக்கு? ப்ளீஸ் என் மாமாவை ஏமாத்தாதம்மா. உனக்கு ககன் மேலே விருப்பம் இல்லைன்னா கையெழுத்து போடு அப்படின்னு அபூர்வா சொல்ல, சரச்சந்திராவோ என்னம்மா ஏன் யோசிக்கிற? அப்பா மேலே பாசம் இருந்தா சைன் போடுன்னு பேப்பர்ஸை கொடுக்க கனத்த மனசோட சைன் போடுறா பூமி. அபூர்வாவோ அப்பாடா எப்படியோ அவள் வாழ்க்கையை அவ கையாலேயே நாசனமாக்கிட்டேன். இப்போ உன் அப்பா கிட்டேருந்து உன்னை பிரித்து நடமாடுற பிணமாக ஆக்குறேண்டின்னு மனசுக்குள்ளே சவால் விட்டுக்கிறாங்க. காரில் ககனும் தாராவும் வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் சரச்சந்திரா சர்ன்னு வந்து நிற்கிறாரு அவர் முன்னாடி. டைவர்ஸ் பேப்பரை எடுத்து ககன் முன்னாடி நீட்டிட்டு, அன்னைக்கு என்னடா சொன்னேன்? உன் பொண்ணு என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவா அப்படின்னு சொன்னேன். அவளை வீட்டை விட்டு துரத்துனியே, அப்போவே நீ யாருன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சுடா. இப்போ அவள் என் பொண்ணு, உன் பொண்டாட்டின்ற அந்தஸ்தை எழுந்துட்டா. இனிமே உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போது ஒரு அப்பாவா நான் தோற்று போயிட்டேன்டா. ஆனால் இப்போ அவள் என் வீட்டு தேவதை. அவள் அழுததெல்லாம் போதும்டா. அவளுக்கு சூப்பராக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே ககனும் இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவள் மேலே இருக்கிற அப்பாங்கிற பாசத்தில் கோவத்தில் பேசலன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே தாராவோ சரச்சந்திரா கையில் இருந்த டைவர்ஸ் பேப்பரை பிடுங்கி பார்க்குறா. ரொம்ப சந்தோஷம் ககன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பிரிஞ்ச நேரத்தில் கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. பூமி கிட்ட கேபியும் செர்ரியை வந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா. ககனை எவ்வளோ அழுதுருப்பான் தெரியுமா, அதை பார்த்து அவனுக்காக நீ போராடுவோன்னு நாங்கள் பார்த்தோம்மா அப்படின்னு சொல்ல, பூமி சொல்கிறான், நான் சைன் போட்டது என் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் மாமா. அது வெறும் பேப்பர் மாமா. எங்கள் மனசில் எப்போவோ நாங்கள் பச்சை குத்திக்கிட்டோம். பேப்பரு எப்போ வேணாலும் கிழிஞ்சு போகலாம், ஆனால் பச்சை உயிர் போனாலும் உடல் எரியிறவர்களும் இருக்கும் மாமா. நான் சைன் போட்டாலும் கண்டிப்பாக ககன் மாமா சைன் போட மாட்டாரு, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறா. தாரா ஓடி வந்து பூரி கிட்ட சொல்கிறா, பூமி சைன் போட்டா தெரியுமா இந்த பேப்பரில் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, எல்லாரும் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க, நான் மண்டபத்தில் இருப்பேன்னு தாரா சொல்லிட்டு போகிறா. பூரி எங்கம்மா பட்டு சாரி இருக்குன்னு கேட்டுட்டு நான் போய் ரெடி ஆகிறேம்மான்னு போகிறா. சாரதா ககனை பார்த்து நீ எதுவுமே பூமிக்கிட்ட சொல்லலையாடா, ஏண்டா சொல்லலை அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் சொல்லலை, இன்றைக்கி நான் பிளான் பண்ணதான் சொல்லலான்ட்டு, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை பூமின்னு சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனால் பூரியோட கல்யாணம் ஞாபகத்துக்கு வந்துச்சுமா, ஏன் மனசை விட பொறுப்பு முக்கியம்னு தெரிஞ்சுதுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூட ஈஸியாக பேப்பர்ஸில் சைன் போட்டுட்டாளேம்மா, அவ கூட என்ன பிரிய தயாராயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே சாரதாவோ இருக்காதுடா, நீ பூமியை தப்பா நினைக்காத, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அவ அப்படி செஞ்சிருப்பாடா அப்படின்னு சொல்ல, சரிம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, எனக்கு இன்னும் பூமி மேல காதல் இருக்கோன்னும் என்னால் அவளை மறக்க முடியாதுன்னோ அவளுக்கு எப்போவும் நீ சொல்லக்கூடாது. நிறைய முறை நான் அவளை அழ வச்சுட்டேன், அவள் என்னை மறக்கணும், அவள் நல்லா வாழணும் அப்படின்னு சாரதா கிட்ட கேட்க, சாரதா அமைதியாக நிற்க, சாரதாவோட கையை எடுத்து தன் கை மேலே வச்சு சத்தியம் வாங்கிக்கிறாரு ககன். தாரா துருவ் கிட்ட அந்த பேப்பர்ஸை காட்டி பூமி சைன் போட்டுட்டா, ஆனால் அவரோட மனசில் பூமி மட்டும்தான் இருக்கா. அந்த ஃபங்க்ஷனில் அவரோட கண்கள் பூமியை மட்டும்தான் தேடிட்டு இருந்தது. சரிம்மா எதுவாக இருந்தால் என்ன, இப்போ தான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரே அப்படின்னு துரு சொல்ல, இல்லைனா இதில் ஏதாவது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ககனை நம்ப முடியாது, அவர் மனசு ஃபுல்லாக பூமி தான் இருக்கா. அதனால் நீ ஒரு வேலை பண்ணு, ஏன் கழுத்தில் தாலி விழுந்த பிறகு தான் நீ பூரி கழுத்தில் தாலி கட்டணும். ஒரு சின்ன கேப்பில் கூட எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகேன்றாரு துரு. சாரதா பூமிக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக நீ அந்த பேப்பர்ஸில் சைன் போட்ட அப்படின்னு கேட்க, பூமி எல்லா ரீசனும் சொல்கிறா. இப்போ அந்த தாரா கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்ல, அவ என்ன பண்ணாலும் கல்யாணம் நடக்காத அத்தை, எனக்கு அந்த கடவுளும் பஞ்சபூதங்கள் எல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க அத்தை அப்படின்னு சொல்றா. உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா, எனக்கு ஏதோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, பூரிக்காக தான் அவர் தாரா பேச்சுக்கு தலையாட்டிட்டு இருக்காரு, நீங்க தைரியமா இருங்க அத்தை அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ஃபோன் வருது. அத்தை எனக்கு சிஐ ஃபோன் பண்றாரு, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு கட் பண்ணிடுறா. சிஐ சொல்றாரு, டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சுமா, நான் ஹைதராபாத் வந்திருக்கேன், உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பி வர சொல்றாரு.
பூமியும் போய் மீட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கறா. அது அபூர்வாவோட ரிசல்ட்டுன்னு தெரிய வருது. நீங்கள் சீக்கிரமாக போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா முடியாது, இப்போவே போக முடியாது, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு நாளைக்கு நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம்மா அப்படின்னு சொல்ல, ஏன் சார் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப்மா, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதனால தாம்மா. ஐயோ சார், அதுக்குள்ளே அவங்க ஏதாவது உஷாராயிடுவாங்க சார் அப்படின்னு இவ சொல்ல, இல்லைம்மா இந்த ரிசல்ட் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, இந்த ரிசல்ட்டை லீக் ஆகாமல் பார்த்துக்கோமா அப்படின்றாரு. சரிங்க சார் அப்படின்றா. அவரும் காரில் ஏறி உக்காந்து அப்படி டேர்ன் ஆகி மூவ் ஆகும்போது ஒரு பெரிய லாரி வந்து இடிச்சிருது. கார்லேருந்து வெளியில் வந்து விழுந்துடுறாரு. ஒரு கல் மேலே அடிபட்டுடுது. பூமி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இப்படி நடந்துடுது. பூமி ஓடி போய் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறா. அவர் அந்த ஸ்பாட்லேயே சாரி பூமி அப்படின்னு இறந்துடுறாரு. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஓடி வர அந்த டிரைவர் அந்த நேரத்தில் இறங்கி ஓட, பூமியை பார்த்து நீ போய் அவனை புடிமா, நாங்கள் இவரை பார்த்துக்கிறோன்னு சொல்ல பூமி துரத்திக்கிட்டே போறா. அவன் நேர ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போக இவளும் போகிறா. உடனே அவன் திரும்பி நின்று, இப்போ உன்னை யாரு காப்பாத்துவான்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூமியை நோக்கி வர, பூமி கையில் இருந்த மிளகா பொடி எடுத்து தூவி விடுறா. அவ துரத்திட்டு வரும்போது வழியில் மிளகா பொடியை காய வச்சிருப்பாங்க. அதை அப்படியே கையில் அள்ளிட்டு வந்திருப்பா. மிளகா பொடி போட்டதுனால அவன் துடிக்கிறான். அவனை பிடிச்சி சேரில் உட்கார வச்சு ஒரு கயிறை போட்டு கட்டிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா. போலீஸும் வராங்க. நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீ போ அப்படின்னு சொல்ல, பூமி வீட்டுக்கு கோவமாக வரா. சித்தி சித்தி அப்படின்னு கத்த ஹாயா சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு குக்கும்பரை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அபூர்வா, என்ன காதல் விழலையா அவங்களுக்கு நான் கூப்பிட்றது அப்படின்னு கேட்க, விழுது, நான் சித்தின்னு என் வாயால் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நீ கத்திட்டு இருக்கத நான் ஹாயாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் எத்தனை பேர் தான் நீ கொல்லுவ, அந்த சிஐ விக்ரம கொன்னதை பற்றி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, நாளைக்கு என்னை அரெஸ்ட் பண்ண போகிறதா எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது, அதனால தான் அவனை ஆஃப் பண்ணிட்டேன், அவன் ரொம்ப நியாயமானவனாமே அப்படின்னு சொல்ல, உயிரை எடுக்கிறது உனக்கு விளையாட்டாக போச்சா, உன் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், ஆனால் நீ செய்கிற வேலைக்கு உன்னை கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு கத்தி பேச, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வராங்க. அவங்க எல்லாம் வந்ததை பார்த்த அபூர்வா, வா பூமி வந்து என்னை கொன்னுடு அப்படின்னு பூமியோட கைகளை எடுத்து தான் கழுத்துல வச்சு நாடகம் ஆட, சரச்சந்திராவும் ஓடி வந்து விலக்கி விடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, மாமா இவ என் மேல ஏதோதோ பழி போட்டுட்டு இருக்கா, இவ என்னை எப்பவுமே அம்மாவை ஏத்துக்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பூமி, இல்லப்பா இவங்க பேசுறதெல்லாம் போய், நான் என் அம்மாவுக்கு நியாயம் பண்ற எல்லாரையும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அந்த சிஐ விக்ரம கூட கொன்னுட்டாங்க, டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கூட அம்மாவை கொன்னது இவங்க தான் ப்ரூவ் ஆயிருக்கு, அரெஸ்ட் பண்றேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரப்பா, அதுக்குள்ள லாரியை வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே அபூர்வாவோ, ஐயோ நானா கொன்னேன், இனிமே இந்த வீட்டில் யாரு தும்முனாலும் இரும்புனாலும் நானே காரணம்னு சொல்லுவா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பூமி அபூர்வாவை இழுத்துக்கிட்டு போய் சாமி போட்டோ முன்னாடி நிற்க வச்சு, இப்போ சத்தியம் பண்ணேன் என் அம்மாவை நீ கொல்லலை, அந்த சிஐ விக்ரம நீ கொல்லலை அப்படின்னா சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உடனே சத்தியம் பண்ணிடுறாங்க அபூர்வா. பூமியை பார்த்து, என் முன்னாடி கடவுள் ஏமாத்துறண்டி, கடவுளே என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் நானே அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பூமி என் மேலே ஏதோ ஒரு பழியை போட்டுக்கிட்டே இருப்பா, இவ வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இந்த வீட்டில் இருந்ததே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து, அபூர்வா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, என்ன இந்த பூமி அதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா அப்படின்னு கேட்க, இவங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல மேடம், நீங்கள் சிஐ விக்ரம கொல்ல அனுப்புனீங்களே அந்த பாண்டு தான் வாக்குமூலம் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, ஆதாரம் போதுமா சித்தி அப்படின்னு பூமி கேட்க, யார் இந்த பாண்டு, எனக்கு தெரியாது அப்படின்னு அபூர்வா சொல்ல, போதும் நிறுத்து சித்தி, அப்பா சிஐ விக்ரம் எனக்கு கால் பண்ணி வர சொன்னாருப்பா, நான் போய் பார்த்தேன்ப்பா, ரிப்போர்ட்டை கூட காட்டினாருப்பா, நாளைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னாருப்பா அப்படின்னு இவ சொல்ல, போதும் நிறுத்துடி, இனி ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ அப்படின்னு கன்னத்தில் அடிக்க வராங்க. உடனே சரச்சந்திரா பூமியை விலக்கி விட்டுட்டு அபூர்வா கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ஏன் சோபாவை கொன்னது நீயா, என் கண்ணு முன்னாடியே நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்ன மோசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல, உடனே கேபியும் செர்ரியும் அபூர்வாவை பற்றி சொல்ல, மீராவோ இவ்வளோ பாவத்தை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியோ தெரியல அண்ணி அப்படின்னு அவளும் சொல்ல, உடனே சரச்சந்திரா கண்ணை தூக்கிட்டு வந்து அபூர்வாவை ஷூட் பண்ண பார்க்குறாரு. வேண்டாம்ப்பா, அவங்கள கொன்னுட்டு நீங்களும் குற்றவாளி ஆகாதீங்க, அதுக்கு சட்டம் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து, இவங்களை கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு பூமி சொல்ல கூட்டிட்டு போறாங்க போலீஸ்காரங்க அபூர்வாவை. பேலன்ஸ் இருந்த எல்லா எபிசோடும் நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு வர எபிசோடு இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லைன்னா நாளைக்கோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.